18/2/2025 அன்று பரப்பாடி விஜயநாராயணம் மன்னார்புரத்துக்கு இடையில் உள்ள சிவந்தியாபுரம் என்ற பகுதியில் ஒரு விவசாயிக்கு 3 ஸ்கேன்ஸ் எடுத்தேன். அதில் 1வது ஸ்கேனில் 200 அடி ஆழத்துக்குள்ளே தண்ணி வர மாதிரி ரிப்போர்ட் வந்தது. 2வது ஸ்கேனும் 3வது ஸ்கேனும் 500 அடி 600 அடிக்குள்ளே தண்ணி வர மாதிரி ரிப்போர்ட் வந்துருந்துச்சு. அவர் முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டு அந்த 200 அடிக்குள்ளே தண்ணி வர மாதிரி உள்ள ரிப்போர்ட்டில் நேற்று நைட்டு போர்வெல் போட்டிருக்காரு. அதில் 250 அடி ஆழத்தில் தண்ணி வந்திருக்கு. அவங்க 320 அடி ஆழத்தோடு நிப்பாட்டியிருக்காங்க. அந்த ஸ்கேன் 600 அடி ஆழத்துக்கு ஸ்கேன் செய்தது. இந்த டெக்னாலஜி தண்ணீர் உள்ள இடத்த கரெக்டாக காட்டுது. எந்த விதமான இடைஞ்சல், அதாவது பூமிக்கு கீழே பைப் லைனோ கிணறோ பக்கத்தில் எதுவும் இல்லாத இடத்துல தண்ணீர் உள்ள இடத்த கரெக்டாக காட்டுது. ஆனால் ஆழம் மட்டும் முன்ன பின்ன வருது. நமக்கு ரிப்போர்ட்டில் 200 அடி ஆழத்தில் தண்ணி வர மாதிரி ரிப்போர்ட்டு, ஆனால் 250 அடி ஆழத்தில் தண்ணி வந்திருக்கு. ஸோ இது தண்ணீர் உள்ள இடத்த சொல்லி அடிக்கும் கில்லியான ஒரு டெக்னாலஜி. ஆனால் ஆழம் மட்டும் மிக சரியாக இருக்காது, முன்ன பின்ன இருக்கும். ஆனால் ஸ்கேன் செய்த ஆழத்துக்குள்ளே தண்ணீர் வந்துடும். இதுதான் அந்த போர்வெல் போட்ட வீடியோ. போர்வெல் வீடியோ அனுப்பி அது எத்தனை அடி ஆழத்தில் வந்தது, தண்ணீர் வந்தது, எத்தனை அடி ஆழம் போட்டோம் என்று ஃபீட்பேக்கு கொடுத்த சிவந்தியாபுரம் விவசாயிக்கு மிகவும் நன்றி.